தற்போது நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். முழு விவரங்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில நேற்று முன்தினம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற நிலையில இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி தொடர்ந்து அதே பகுதியில் நீட்டித்து வருகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து புயலாக வலுப்பெறுவதற்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல தற்போது ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கக்கூடிய நிலையில மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால அடுத்த 24 மணி நேரத்துல குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நாளைய தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த மாதம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கி தற்போது தமிழகத்துல அதற்கான தீவிரத்தன்மை அடையாத நிலையில இந்த 2 காற்றழுத்த தாழ்வு பகுதியால தமிழகத்துல அதிக மழை எதிர்பார்க்கலாம் என கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பின்படி இன்றைய தினம் 11 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நேற்று வலுப்பெற்று தொடர்ந்து இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி அதே பகுதி நீடித்து வருகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என கூறப்பட்டிருக்கிறது. அதே போல இலங்கையை ஒட்டி அடுத்த 24 மணி நேரத்தில் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக வட கடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மிக கனமழை முதல் அதி கனமழை வரை மழைப்பொழிவு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.